ஹெல்தியான ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் சோயாவும் கேப்சிகமும் எடுத்திருக்கேன். நான் வந்து சோயா வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கேன் எனக்கு. நான் அதை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் ட்ரையாக இருந்ததுன்னா அதை ஊற வச்சு கூட எடுத்துக்கோங்க. இதுக்கு பாத்திரத்தில் நான் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துருக்கேன். ஒரு கால் ஸ்பூன் அளவு இருக்கும். இது ரெண்டும் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் எல்லாம் நல்லா செவந்ததும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்தாலும் பரவாயில்ல. நான் வந்து இன்றைக்கி பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ஒன்றா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் 3 மீடியம் சைஸ் அளவு தக்காளி இதில் சேர்த்துடலாம். இந்த கிரேவி வந்து நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சமோசா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் சமோசா சென்னெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி இது கூட சமோசாவை நல்லா உடச்சி போட்டு சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் காஃபியோ டீயோ குடித்தோம்னா நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்துட்டேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் சோயாவும் ஒரே ஒரு கேப்சிகமும் எடுத்துருக்கேன். இந்த சோயா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு வேளை உங்கள்கிட்ட காஞ்சது இருந்ததுன்னா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதில் என்னென்னா காஞ்சது இருக்கும்போது நம்ம அதை தனியாக வேக வச்சு எடுத்து இதில் சேர்க்கணும், அப்படியே சேர்க்க முடியாது. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால உடனே குக் ஆகிடும். நமக்கு கேப்சிகமும் இந்த சோயாவும் ஒன்றாவே குக் ஆகிடும். அதனால் அதிக டைம் எடுக்காது. இதே நம்ம காஞ்சது வச்சுருந்தோம்னா அது வேறு பாத்திரத்தில் போட்டு பாயில் பண்ணி அதுக்கப்புறம் இதில் சேருங்க, இல்லைனா வந்து வேகாமல் இருக்கும். நான் வந்து குடமிளகா 1 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு மிளகா கூட சேர்த்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி ரெசிப்பிலாம் குட்டீஸ்க்கெல்லாம் பண்ணி கொடுங்க, நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு இது குழம்புலலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி இட்லியோ தோசையோ கூட வச்சு கொடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது லஞ்சுக்கெல்லாம் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். தயிர் சாதம், பழைய சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும், இது வந்து எல்லாமே கலந்து அரைச்ச மிளகாத்தூள், அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இது உடனே குக் ஆகிடும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இதை நீங்கள் அப்படியே குழம்பா வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நம்ம குழம்பா வேணும்னா ஒரே ஒரு பீஸ் தேங்காய் மட்டும், இதில் தேங்காய் நீங்கள் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தேங்காய் இதில் அரைச்சி ஊற்றிடுங்க. நமக்கு குழம்பு மாதிரியும் கிடைக்கும். இல்லை கிரேவி மாதிரியே வேணும்னா அப்பவும் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி கிரேவி மாதிரி கூட எடுக்கலாம். இல்லை தேங்காய் வேண்டாம்னா அப்படியே தண்ணியெலாம் நல்லா வற்றுனதும் நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும். அப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி இன்னும் உங்களுக்கு நல்லா ரிச்சாக வேணும், நல்லா க்ரீமியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவு க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கிரேவியை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கிரேவி வந்து நம்ம ப்ரெட்டு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணலை, அதனால தான் உங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப இந்த ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் ப்ரெட்டு கூட இதை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் டைமும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்தியான ஃபுட் அது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. அது ரொம்ப க்ரீமியாக இருக்கிறதுனால அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கும் நீங்கள் கொடுத்து விடலாம் இதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோடய சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் 4000க்கும் மேலே சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.